தேடி என்று போனாயே. ஆனா நீ மட்டும் தனித்தே வந்து கொண்டிருக்கிறாய். ஆனா தருமன் எங்க? அதானே துரியாரா அவங்க பாசத்தால் திரும்பி வந்து விட்டாயோ? அப்படி ஒன்று கிடையாது. நான் தருமனை சிறுபிடிக்கு சென்று அங்க போகும் பொழுது அதாவது தருமராகப்பட்ட நடுப்புற இருக்கிறார், அது மத்தியில் இருக்கிறார். ஆமா, அவரை சுற்றி 4 தம்பிமார்கள் படையில சூழ்ந்திருக்கிறாங்க. 4 திசைகளும் தருமர் சண்டல் இருக்கின்றார். ஆமா, 4 தம்பிமார்களை படை சூழ்ந்து 4 பக்கம் இருக்கிறார்கள். ஆமா, கிட்ட நெருங்க முடியவில்லை. அதனால என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் கேக்குறீங்க? எப்படியாவது சிறைப்படுத்தி அவர் தருமரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் 4 சேனைகள் ஆனா வெங்கல ரத மேல கெங்கிரி படுவீர்கள். ஆனா துரியோதனா எப்படி தெரியுமா? தருமர் நடுமத்தில இருக்கிறாரு. அதனால அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசையாக பிரித்து வைக்க வேண்டும். 4 பேரு 4 திசையா பிரிக்க வேண்டும். அப்ப தருமர் மட்டும் தனிமையில் இருப்பார். அப்ப நீ சிறைப்பிடித்து விடுவாய். ஆமா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன எப்படிங்க? எப்படியாவது கிங்கிலேயர் படைகளை வைத்து தனித்தனி திசைக்கு அனுப்ப வேண்டும். வெங்கல ரதமேறு கிங்கிலேயர் படைகள். ஆமா, கிங்கிலேயர் படைகள் இப்படி போன்று 4 சேனையை கொண்டு வந்து 4 பக்கம் விட வேண்டும். அப்படி 4 பக்கம் விட்டால் தருமர் தனிமையில் இருப்பார். அந்த நேரத்தில் நீ சிறைப்பிடித்து விடுவாய். குருவே, நான் விட்டு என்ன என்று நினைத்து இருந்தாலும் குரு விட்டால் குருவதான். குருவுக்கு தெரியாத யோசனை கிடையாது. ஆனால் தருமர் மட்டும்தான் இப்ப சிறைப்பிடிக்க முடியும். 4 பேரை தள்ளி பிரிக்க வேண்டும். யாருக்கு? குருவு சொல்லுகிறார். வெங்கல ரதமேறு கிங்கிரீர் படைகள். அதாவது கலிக தேச படைகள் இங்கு 4 சேனை கொண்டு வந்து 4 திசை இப்படி 4 சேனை கொண்டு வந்து 4 திசை விட வேண்டும். அவங்க பிரிக்க வேண்டும். ஆமா, சரிங்க. அதனால படைகளை கூட்டி வா, நான் இங்க தயாரா இருக்கிறேன். அப்படியா? அவங்களை எப்படி தனி பிரித்துதான் இந்த தருமர் சிறைப்பிடிக்க வேண்டும். அப்படியா? சென்று வா. நீ சொல்வது போல் 4 சேனையை 4 பிரிக்கிறதுக்காக நான் அனுப்பி விட்டுக்கிறேன். இந்த படைகள் வருவார்கள், இந்த சேனையை பிரித்து விடுவார்கள். அப்ப தருமர் சிறைப்பிடித்து வைக்கிறேன். ஆகட்டும். இருந்தாலும் நம்முடைய அருமை நண்பர் என்ன செல்பவர்கள் சேலம் மாவட்டம் இந்த கற்பூர் சேர்ந்த யூடியூப் சேனல், தமிழ் தெருக்கூத்து சேனல் என்ன லைக் பண்ணுங்க, நல்லா பாருங்க. உலகம் இங்க பெற வேண்டும், அவருடைய புகழ் பெற வேண்டும். அதுக்காக நன்றி வணக்கத்தோம் நம்மளுடைய கலைக்குழுவின் சார்பாக. அது மட்டுமல்ல, யாரு நமக்காக பூசாரி ஐயா. பூசாரி ஐயா. ஆமா, 50 ரூபாய் பின்னெழுத்திருக்கிறார். ஆமா, எப்படி இருக்கிறதுமா? ஆண் போன பக்கம் அரசப்பட்டு ஆண்டு. ஆமா, பெண் போன பக்கம் பெட்டி பெருகி எந்த பக்கம் போனாலும் அதாவது தங்கமுகமாக திரும்பி ஒண்டி வீரன் கோபுரம் எவ்வாறு ஓங்கி ஓங்கி எழுதுதோ